இன்னைக்கு நாம சந்திக்கிற வேட்பாளர் பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். சாத்தூர் தொகுதியோட வேட்பாளர். அவரை தான் நாம சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இந்த முறை சாத்தூர் தொகுதி ஏன் சார் தேர்ந்தெடுத்தீங்க? இல்ல, திருநெல்வேலியில அதிமுக கூட்டணி அங்க போட்டு கூட்டணியில பேச்சுவார்த்தையில திருநெல்வேலி அங்க போச்சு. சாத்தூர் இங்க கொடுத்தாங்க. எனக்கு ஓகே அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ஓகே அப்படின்னு சொன்னோம். இப்ப பாஜகவோட தமிழ்நாட்டு தலைவர்கள், முக்கிய தலைவர்கள், நீங்க தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், நீங்க எல்லாருமே வழக்கமா போட்டியிடுற தொகுதியில இருந்து இந்த முறை மாறி போட்டிடுறீங்க. என்ன காரணம்? இல்ல, அதான் நான் மாறுறதுக்கு என்ன காரணம்னு நான் சொன்னேன். அதே மாதிரி அவங்க கூட்டணியில பேச்சுவார்த்தை போது இப்ப அவர் கோயம்புத்தூர் வடக்குல நிக்கிறார். வடக்குல இருக்கிற வேட்பாளர் தெற்குக்கு போறாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் வித்தியாசம். களம் உங்களுக்கு சாதகமா இருக்குதா? இப்போ 100% களம் ரொம்ப சாதகமா இருக்கு. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய 5 ஆண்டு கால ஆட்சி. இந்த 5 வருஷ ஆட்சியில பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் ஆர்கானிக் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா நிறைய 2 வயசு குழந்தை முதல் 70 வயசு பெண்கள் வரையில எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை. அதுக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. தினசரி பத்திரிகை மீடியா திருப்பி பார்த்தா எல்லா இடங்களிலும் இதை தான் பார்க்க முடியும். அது மட்டும் ஒரு குடும்ப ஆட்சி தான் நடக்குது. ஆனால் இப்ப அதிமுகவை பொறுத்த மட்டும் இல்ல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் அப்படி ஒண்ணு கிடையாது. இங்க யார் வேணுமானாலும் வரலாம், யார் வேணாலும் சட்டமன்ற உறுப்பினராக வரலாம், யார் வேணாலும் அமைச்சர்களாக வரலாம். ஆனா அப்படிப்பட்டதெல்லாம் இன்னைக்கு மக்கள்லாம் இன்னைக்கு இந்த 5 வருஷம் ஆட்சியை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் மக்கள் மேல வந்திருக்குது தான் இப்ப நீங்களே கண்கூட பார்த்துருப்பீங்க. இப்போ மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுப்பது அப்படின்றது சாத்தியம் இல்லைன்னு கடந்த தேர்தலில் இதே கூட்டணி சொன்னாங்க. ஆனா அதுக்கு பிறகு பாஜகவை பிற மாநிலங்கள்ல அந்த வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க. திமுகவோட தேர்தல் அறிக்கை இல்லைன்னா பாஜகவே பல இடங்கள்ல வெற்றி பெறாதுன்னு திமுக தலைவர்கள் சொல்றாங்க. அதாவது தேர்தல் அறிக்கையை பொறுத்த மட்டும் புரட்சித் தலைவர் அம்மா அவங்களுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மிக்சி, கிரைண்டர், ஃபேன் எல்லாம் கொடுத்தாங்க. அதை பார்த்து தான் இவங்க இதையே ஆரம்பிச்சாங்க. சரி, ஆரம்பிச்சாங்களே தவிர தொடர்ந்து இவங்க கொடுத்தாங்களான்னா இல்ல. ஆரம்பிச்சாங்க, 2 வருஷம் கொடுக்கல. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்த பிறகுதான் அது பிறகு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 வருஷத்துல ஆட்சியை காப்பாற்றணும், குடும்ப ஆட்சி வரணுங்கிறதுக்காகத்தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சின்ன சின்ன பதிலா நீங்க சொல்லலாம் சார். இது ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி. உங்களுக்கு டீ பிடிக்குமா, காஃபி பிடிக்குமா? டேஸ்டா எது இருந்தா அது பிடிக்கும். இளையராஜா பாடல்கள் பிடிக்குமா, ரஹ்மான் பாடல்கள் பிடிக்குமா? எனக்கு பாடல்களை பொறுத்த மட்டும் நல்ல பாடல்கள் நிறைய இருக்குது. இளையராஜா பாடல்கள் நல்ல பாடல்கள் இருக்கு, அது பிடிக்கும். அதுக்கு முன்னாடி MS விஸ்வநாதன் இருக்காரு, ராமமூர்த்தி இருக்கிறாரு. அவர்கள் பாடல்களும் ஏன்னா இன்னைக்கும் அது எல்லாம் கேட்குற மாதிரி மியூசிக் எல்லாமே இன்னைக்கும் அது புரியுற மாதிரி இருக்கும். இப்போ உள்ள படத்தில் பார்த்தாங்கன்னா டூயட் சாங்லாம் பார்த்தீங்கன்னா முன்னால டூயட்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணு தான் படிப்பாங்க, காதலர் காதலி தான் டூயட் சாங் படிப்பாங்க. இப்போ 50 பேர் சேர்ந்துட்டு டூயட் சாங் படிக்கிறாங்க. யாரு அதை எப்படி ஒத்துக்கணும்? இப்போ இந்த தேர்தல் சூழல் இருக்குல்ல தமிழ்நாட்டுல, இந்த தேர்தல் களத்துக்கு பொருத்தமா ஒரு பாட்டு சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? நாளை நமதே தான். இப்ப பாஜகவோட மாநில தலைவரா உங்களுக்கே நீங்க மார்க்ஸ் போட்டுக்கணும் அப்படின்னா எவ்வளவு மார்க் போடுவீங்க? எனக்கு நான் மார்க் போட முடியாது, நீங்க தான் எனக்கு மார்க் போட முடியும். சரி, அப்ப நயினார் நாகேந்திரன் அவர்களை விவரிக்கணும் அப்படின்னா கோபமானவர், சாந்தமானவர், எப்படி சொல்லலாம்? கோபமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எது அதிகம் இருக்கும்? சாந்தம் அதிகம். அதே போல இப்போ தேர்தல் வெற்றி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது பாஜகவோட வெற்றியா, கூட்டணியோட வெற்றியா? அதாவது கூட்டணி பாஜக எல்லாம் சேர்ந்து. ஏன்னா இதுல யாருக்கு பலம், இந்த தேர்தல் யாருக்கு பலம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. கூட்டணி தர்மப்படி. ஆனா வெற்றி ஒன்றை நம்ம கணக்கில் வைக்க முடியும். இப்ப பாஜக தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் வாக்குகள் உங்களுக்கு கிடைக்குது இல்லையா? இப்போ ஒரு தொகுதியிலையும் வேட்பாளருக்காக வாக்கு செலுத்துவாங்களா இல்ல பாஜக கட்சிக்காக வாக்கு செலுத்துவாங்க? ஒவ்வொரு தொகுதியை பொறுத்த இருக்கு. சில தொகுதிகள்லாம் ஆட்களை வச்சு பார்த்துக்குவாங்க,
சில தொகுதிகளில் வேட்பாளர் பொறுத்து வேட்பாளர்களுடைய நடவடிக்கைகள் அதுக்கு முன்னால் அவங்க செஞ்சு கொடுத்த நன்மைகள் அதையெல்லாம் பொறுத்து தான். இப்ப பரப்புரையில எல்லாம் பாக்குறோம், பரப்புரையில மக்கள் வந்து ரொம்ப ஆசையா பேசுவாங்க. இங்க நமக்கு சாதகமா இருக்கிறவங்க தான் நம்மளை தேடி வருவாங்க. அதனால நம்மளோட வெற்றி நிச்சயம் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா ஒரு அரசியல் களத்துல இருக்கிறவங்களா, அரசியல்வாதியா நமக்கு இந்த தொகுதியில வெற்றி இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? இப்ப பொதுமக்களுக்கு இது தெரியாது. பொதுமக்களுக்கு பரப்புரை இவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு மீடியால சொல்றது இதை வச்சு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணுவீங்கல்ல, அது எந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க சார்? அதாவது நம்ம பரப்புரைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு இல்ல, சிறு குழந்தைகள் முதற்கொண்டு ரோட்ல ஓடி வந்து அவங்க பின்னாலே வருவாங்க. கொடி அவங்களே எடுத்துட்டு ஆட்டுவாங்க. அப்புறம் மக்களே என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்தாலும் வெளியே வந்து ஓடி வந்து எட்டி பார்ப்பாங்க. வேட்பாளர் இந்த வேட்பாளர் வர்றார் அப்படின்னா அதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ். ஆண்களும் பெண்களும் இப்போ கூட்டமாக இருந்து அவங்க ஆரத்தி எடுக்கிறதும் அவங்க வர்ற வேகத்தையும் எமோஷனையும் வச்சு பொறுத்து நம்ம சொல்லணும். இப்போ அடுத்த கேள்வி, அரசியல்ல ஆரம்ப காலங்கள்ல உங்களோட இளமை காலத்துல நீங்க இலக்கிய அணியெல்லாம் ரொம்ப நல்ல லீட் பண்ணிருக்கீங்க. அந்த வரலாறு நான் படிச்சிருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல மேடை பேச்சுகள் எல்லாம் எப்படி இருக்கு? முன்னாடி இருந்த அந்த சூப்பரான ஒரு மேடை பேச்சு கேட்கறதுக்காகவே மக்கள் வருவாங்க, அந்த மாதிரியான மேடை பேச்சுக்கள் பேச்சாளர்கள் இப்ப இருக்காங்களா? இப்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைவு. முன்னாலெல்லாம் என்னன்னா இப்ப நம்ம ரவிச்சந்திரன் இருக்கிறாரு, அவருடைய உடன் பிறந்த சகோதரர் அண்ணன் காளிமுத்து அண்ணன் ஸ்பீக்கரா இருப்பார். அசம்பிளியில பேசும்போதும் பாத்தீங்கன்னா அது கேட்கணும் போல இருக்கு. அது மட்டும் மேடையில் ஏறி பேசினாருன்னா அந்த ஃப்ளோ, அந்த தெளிந்த நீரோடை மாதிரி. அவர் மணியை பார்த்தா 9 மணிக்கு பேச ஆரம்பிச்சா அவரு வாட்ச் போட்டுக்க மாட்டார் ஜாஸ்தி. முடிக்கும் போது 9:40 இருக்கும். 40 நிமிஷம் அப்படி மடை திறந்த வெள்ளம் போல் அப்படி பேசிக்கிட்டே இருப்பார். அதுபோல முன்னால வேகமா அண்ணன் வைகோ அவர்கள் வேகமா பேசுவார். அப்புறம் பேச்சு கேட்கறதுக்குன்னே நிறைய கண்ணதாசன் அவங்க எல்லாம் முன்னால பழைய காலங்கள்ல அந்த பொதுக்கூட்டம் போட்டிருந்தாங்கன்னா எங்க இருந்தாலும் தேடி போவாங்க. இப்போ அந்த கருத்துக்களை வந்து தேடி போய் கேட்பதற்கும் அந்த எதுகை மோனியோட பேசுற பேச்சுக்களும் இப்ப யாரிடம் இருக்கா என்பது கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, இப்போ வந்து மக்களுக்கு என்னன்னா எல்லாருக்குமே சோசியல் மீடியா கையில் வச்சிருக்காங்க. நீங்க சென்னையில தலைநகரில் என்ன நிகழ்வு நடக்கிறதுங்கிறது அடுத்த ஒரு நிமிஷத்துல இங்க தெரியும். டெல்லி பட்டணத்தில் என்ன நடக்குங்கிறது அடுத்த செகண்டே இங்க நமக்கு தெரிஞ்சது. அதனால யாரும் பப்ளிக் மீட்டிங் போய் கேட்கறதுக்கே ஒரு பெரிய விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை. சமூக வலைத்தளத்தோட தாக்கத்தை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா சில கட்சிகள் எல்லாம் அதுலயே முழுக்க மக்கள் கிட்ட பேசி வாக்கு வாங்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்பும் இருக்கு. இல்ல, அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன், அது அவங்களுடைய எண்ணம் கூட. ஆனா சோசியல் மீடியாவில் நடைபெறுகிற செய்தியெல்லாம் உண்மையானதா, அது தரம் உள்ளதா, உண்மையிலே நடந்ததா எல்லாம் சீர்தூக்கி பார்த்து தான் அது பண்ண முடியும். ஆனாலும் என்னன்னா இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு அந்த சோசியல் மீடியாவில் பண்ணா தான் விளம்பரம் ஆகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அது உண்மையும் கூட. எல்லாம் சோசியல் மீடியா எல்லாரும் பார்க்குறாங்க. அதனால என்ன பெனிட்ரேஷன் எந்த அளவு இருக்கும், சோசியல் மீடியாவோட பெனிட்ரேஷன் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியாது. அது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை இல்ல ரொம்ப கம்மி. அது எத்தனை பெர்சன்டேஜ்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. அதை பார்த்து ஓட்டு போடுவாங்களா, அல்லது அந்த வேட்பாளருக்காண்டி ஓட்டு போடுவாங்களா, அந்த கூட்டணிக்காண்டி ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம அதை பிரிச்சு பார்க்கணும். சோசியல் மீடியாலாம் நீங்க பாக்குறது உண்டா? நான் பாக்குறேன். சோசியல் மீம் வரும், இல்ல சிலரை வந்து கலாச்சு போடுவாங்க. ஆமா, என்னையே எல்லாம் கலாச்சு தான் போடுறாங்க. அதை பார்த்து என்ன நீங்க நினைப்பீங்க? அது என்னன்னா அது உண்மையா இருந்தா அதை நம்ம அக்செப்ட் பண்ணலாம். உண்மையா இல்லாத பட்சத்துல கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கும். அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு நான் கூட சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன். அதாவது ஏஐ, சாட்ஜிபிடி இதெல்லாம் இதை கண்ட்ரோல் பண்ணணும். நிச்சயமா ஒரு கண்ட்ரோல் இருந்தால் தான். இப்போ சட்டமன்றத்துல நீங்க பேசுவீங்க அப்படின்றத நீங்க குறிப்பிடும் போது எனக்கு ஒண்ணு தோணுது. இப்ப சபாநாயகர் அப்பாவும் நீங்க அவரு 2 பேரும் ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஆனா ஊர் 2 பேரும் இப்ப எதிரெதிர் கட்சி. அப்போ அங்க உங்களோட விவாதம் எல்லாம் எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு சம்பவத்தை நான் பேசும்போது நான் சொன்னேன், எங்க திருநெல்வேலி மாவட்ட பாசது இங்க எல்லாம் பூசி முழுகாதீங்க அப்படின்னு. அவருடன் நான் என்ன கையில சாந்தா வச்சிருக்கேன் பூசி முழுகிறதுக்கு அப்படின்னாரு. சரி, இப்போ அதிமுக ஆட்சியில இருந்தப்போ எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு. திமுக ஆட்சி வந்து இப்ப அடுத்த தேர்தலே வந்துருச்சு.
இதுக்கப்புறம் அடிக்கல் நாட்டப்பட்ட இடங்கள்ல எல்லாம் எய்ம்ஸ் திறப்பு விழா கண்டுட்டாங்க. ஆனா இங்க அது நடக்கல. என்ன காரணம்? இல்ல, அதாவது என்னன்னா, இந்த எய்ம்ஸ் மதுரையை பொறுத்த மட்டும் எய்ம்ஸ் ஜப்பான் நாட்டு உதவியோட தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் கொஞ்சம் காலதாமம், அந்த நிதி வர்றதற்கு கொஞ்சம் காலதாமம் தான் ஆனது. இப்போ 80% வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்தால தேர்தல் முடிந்த பிறகு அதுக்கான திறப்புலா நிகழ்ச்சி நடைபெறும். ஆக இதையெல்லாம் வச்சு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஆட்சி செய்யும் போது கஞ்சா பழக்கம் எவ்வளவு, இப்ப இதுவரைக்கும் நீங்க ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி எங்கேயுமே கஞ்சா கிடையாது. இப்போ ஸ்கூல் பிள்ளைல கஞ்சா, ஸ்கூல்ல போடிய பெண்களே பீர் பாட்டில், ஸ்டூடெண்ட்ஸ் பெண் கேர்ள்ஸே பீர் பாட்டிலோட போடிய சூழ்நிலை. சென்னையில் எல்லா பப்லையும் பீர் பாட்டிலோட எல்லாம் ட்ரக்ஸ் சாப்பிடும். அதாவது அது அவங்களுடைய சொந்த விஷயம், வேறுபது ஒரு அரசாங்கமே அதை செய்யும் போது அது அவங்களுடைய இது என்ன, இதைத்தான் பார்க்கணுமே தவிர எய்ம்ஸ் மருத்துவமனை காலதாமதம் ஆனதுங்கிறது அது வந்து ஜப்பான் நாட்டு பண உதவி. ஆக இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணுமே தவிர நாட்டு மக்களுக்கு நல்லது எது அப்படின்னு பேச வேண்டியமே தவிர இதுல டெய்லி டிபேட் பண்ண வேண்டிய அவசியங்கிறது. ஆனா எய்ம்ஸ் மாதிரியான குற்றச்சாட்டுகளை மீண்டும் மீண்டும் திமுக வைக்கிறாங்க. குற்றச்சாட்டுன்னே சொல்ல முடியாது. நிதி பாகுபாடு இருக்குன்றாங்க. நீங்க 14.5 லட்சம் கோடி கொடுத்திருக்காங்க. எங்க பாகுபாடு இருக்கு? தமிழ்நாடு மேனுபேக்சரிங் ஸ்டேட்ஸ், மேனுபேக்சரிங் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு முதல். இப்போ உதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்கள், விருதுநகர் சிவகாசியிலிருந்து அதிக வருவாய்க்கு போகுது. அப்போ அந்த வருவாயை சிவகாசிக்கு மட்டும் கொடுக்க முடியாது, விருதுநகருக்கு கொடுக்கணும், அதை தூத்துக்குடி கொடுக்கணும். ஆக இதெல்லாம் பிரித்து பார்த்து தான் அது வந்து மத்திய அரசு நேரடியாக அதை கொடுக்கறது. அது கமிட்டி தீர்மானிக்குது எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ. ஆக இதெல்லாம் பொறுத்து தான் பண்ண முடியுமே தவிர நீங்க முழுக்க மத சார்பின்மை அப்படின்னு சொல்லிட்டு மத சார்பு உள்ள கட்சியா நடத்தீங்கன்னா அது என்ன அர்த்தம் இருக்கு? நீங்க பிள்ளையார் சேர்த்துக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்ல மாட்டாரு. ஆனா நாங்க பிள்ளையார் சேர்த்து வாழ்த்து சொல்றோம், ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றோம், கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்றோம். நாங்க தான் உண்மையான மத சார்பு. நீங்க பிள்ளையார் சேர்த்து வாழ்த்து சொல்லாத இருந்தா அதோடைய உண்மையான மத சார்பின்மை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எந்த வகையில் அது நியாயம்? யாரிட போய் இந்த நியாயத்தை சொல்ல முடியும்? ஆனா பாஜகவுடைய கொள்கைகள் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாத ஒரு கொள்கை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொள்கை, என்ன கொள்கை இருக்குன்னு அவர் விவரம் பண்ணா நம்ம அதை திரும்பி சொல்லலாம். இல்ல, திராவிட அரசியலுக்கு தான் இன்னமும் இங்க முக்கியத்துவம் இருக்கு அப்படின்றாங்க. அதெல்லாம் காலப்போக்கில் மாறத்தான் செய்யும். நீங்க திராவிட கட்சியில இருந்து இங்க வந்திருக்கீங்க அப்படின்றதுனால இல்ல, அதனால திராவிட கட்சியில் இருந்த போதும் சில விஷயம் நடந்ததும் இப்பொழுது நடக்காத மாதிரி எனக்கு எந்த விதமான வித்தியாசமும் எனக்கு தெரியாது. இப்ப பட்னாவிஸ் இங்க வரும்போது பாஜக எம்எல்ஏ வந்தா மதுரைக்கு மெட்ரோ வரும் அப்படின்னு சொல்றாரு. அது உண்மையிலே மாபெரும் தவறு. திமுக அரசாங்கம் செய்ய மிகப்பெரிய தவறு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு எவ்வளவு அகலம் பில்டிங் வேணும், எவ்வளவு நீளம் இருக்கணும் அப்படிங்கறதுலாம் நிறைய டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும். இவங்க டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லயே என்ன தப்பா கொடுத்தாங்க. 10 மீட்டர் 5 மீட்டர்ல எப்படி ரயில்வே ஸ்டேஷன் எப்படி கட்ட முடியும்? நீங்க உங்க பேர்ல தவறு வச்சுட்டு மெட்ரோ ரயில் வரலன்னு சொன்னா யார் காரணம்? இப்போ பொதுவா நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய ஒரு நாள் எப்படி தொடங்கி எப்படி முடியுது? இப்போ தேர்தல் இல்லாத சமயத்திலையும் இல்ல, என்ன பொறுத்தவரையில டெய்லி காலையில எழுந்திரிச்சிட்டு கிரவுண்டுக்கு போவோம். அது பிறகு மக்களை சந்திப்போம். அதுக்கு பிறகு நிறைய தேவையை பொறுத்து பொது தொகுதிக்கு போயிட்டு தேவையான காரியங்களை செய்து கொடுப்போம். அப்புறம் இப்போ வந்து காலையில் வந்து புறநகர் அடுத்த மாவட்டங்களுக்கெல்லாம் டூர் போகிறோம். மாலையில் வந்து சாத்தூர் தொகுதி டூர் போகிறோம். இப்ப மோடி, அமித்ஷா இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு பரப்புரைக்கு வராங்க. ஆனா காங்கிரஸ்ல இருந்து டெல்லியில இருக்கக்கூடிய தலைமை இங்க இன்னும் வரல. இன்னைக்கு ராகுல் காந்தி இதுவரைக்கும் முதலமைச்சருக்கு வாழ்த்தே சொல்லலையே. அவங்களுக்குள்ள அது பிளவு இருக்கத்தான் செய்யுது. விஜய் வந்து நெல்லையில சொல்லியிருக்காரு, உண்மையான காங்கிரஸ் எங்க பக்கம் தானே. காங்கிரஸ் அதை கண்டிச்சிருக்காங்க. அதை பத்தி இல்ல, ஜோசப் விஜய் சொன்னதுல என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு தெரியல. மிக்க நன்றி சார் நேர்காணலுக்கு.